हमारी राहों में। आज बचे प्यारे प्रभु जब से जिनकी राहों में, हमारी राहों में मिले खुशी के बता हमारी राहों, हमारी राहों में। Om Shanti. We are fortunate that Baba has adopted us. பாபா எங்களை தத்தெடுத்தபடியால் நாங்கள் பாக்கியசாலிகள். But that doesn't mean that our path is smooth. நாங்கள் பாக்கியசாலிகள் என்றால் எங்களுடைய பாதை எப்பொழுதும் அழுத்தம் இல்லாமல் இருக்கும் என்று சொல்ல முடியாது. As soon as we come to Baba, our challenges start. நாங்கள் பாபாவிடம் வந்த கணத்திலிருந்தே எங்களுடைய சவால்களும் ஆரம்பிக்கின்றன. Many obstacles come. பல தடைகள் வருகின்றது. With Baba's help, everything becomes easy. ஆனால் பாபாவுடைய உதவியின் மூலம் அனைத்தும் இலகுவாகி விடுகின்றது. We should not expect that, okay, now I belong to Baba, so everything will be okay. நாங்கள் நினைக்க கூடாது, நான் இப்பொழுது பாபாவுக்கு சொந்தமாகிட்டேன் தானே, அப்ப எல்லாமே சரியாயிடும். So there may be health problem. ஆரோக்கியத்திலே கேடு ஏற்படலாம். Because this is the last work. We have to clear karmic account on the earth, so we may have some health problem either ourselves or our family. இது கடைசி பிறவியாக இருப்பதனால் நாங்கள் எங்களுடைய கர்ம கணக்குகள் அனைத்தையுமே முடித்து விட வேண்டும். அதனால் சில வழிகள் எங்களுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படலாம், இல்லாவிட்டால் எங்களுடைய குடும்ப அங்கத்தவர் யாருக்காவது அந்த மாதிரி ஆரோக்கிய கேடு ஏற்படலாம். What we have to do is, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Whenever there is pain, experience bodiless state. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் சரீரமற்ற நிலையை அனுபவம் செய்யுங்கள். So though Baba always says have balance, look after your body as well as soul. அதால்தான் பாபா சொல்கின்றார், உங்களுடைய உடலையும் ஆத்மாவையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், சமநிலையாக இருக்க வேண்டும். Look after our body, good nutrition, exercise, etc. But at the same time, as soon as you find some sickness, treat it. நீங்கள் உங்களுடைய உடலுக்கு சரியான முறையில உணவு எல்லாம் கொடுத்து பார்க்க வேண்டும். அதே பயிற்சி, உடற்பயிற்சி போன்ற எல்லாம் செய்ய வேண்டும். அதே நேரம் அதுக்கு ஏதாவது நோய் வரும் பொழுது அதற்கு மருந்தும் நீங்கள் எடுக்க வேண்டும். But at that time we should have positive attitude and not ask question, what is this and why it is this and why I have to suffer, etc. அந்த நேரத்துல நாங்கள் ஒரு நாளுமே எதிர்முகமான சிந்தனையை கொண்டிருக்க கூடாது. ஏன் இப்படி நடக்கின்றது, ஏன் அப்படி நடக்கின்றது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், இந்த மாதிரி பதிலாக ஆக்கபூர்வமான மனோநிலையை கொண்டிருக்க வேண்டும். We are clearing our karmic account. நாங்கள் எங்களுடைய கர்ம கணக்குகளை முடிக்கின்றோம். So Baba says, if you are hospitalized, think it's a holy place. நீங்கள் வைத்தியசாலையில் தான் படுத்திருந்தாலும் கூட இது புனிதமான ஒரு இடம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். Do the service of your doctor, nurses, etc. உங்களுடைய வைத்தியர் மற்றும் தாதிகள் போன்றவர்களுக்கெல்லாம் சேவை செய்யுங்கள். That can be wealth problem. சில வழிகளில் எங்களுக்கு செல்வம், பணத்தாலே பிரச்சனை ஏற்படலாம். Especially Sri Lanka, many people have wealth problems. விசேஷமாக இலங்கையிலே பெரும்பான்மையானவர்கள் இந்த செல்வத்திலே பிரச்சனை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். Because there is so much of cheating and looting and corruption. ஏனென்றால் இங்கு பெருமளவு சீர்கள் இருக்கின்றது, ஏமாற்றுதல் இருக்கின்றது, கொள்ளையடித்தல் இருக்கின்றது. So many Brahmins who had business, they were either looted by their partners or clients. சில பிராமணர்கள் எத்தனையோ பேர் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய சகபாடிகளாலேயே ஏமாற்றப்பட்டு சூறையாடப்பட்டு விட்டார்கள். Many planning to send their children overseas were cheated by their agents. எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு பணம் கட்டிவிட்டு அவர்களுடைய ஏஜென்சி ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். Even the children or relatives also try to cheat
us. அதே மாதிரி குழந்தைகளோ அல்லது உறவினர்களோ கூட ஏமாற்றுவதற்கு தான் முயற்சிக்கின்றார்கள். So naturally we have to be careful, நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும், but not have sorrow. ஆனால் கவலைப்படக்கூடாது. If something is lost, no sorrow. ஏதாவது ஒன்றை நாங்கள் இழந்து விட்டாலும் கூட கவலை இருக்கக்கூடாது. Allah is giving us imperishable wealth. பாபா எங்களுக்கு அளிக்கப்பட முடியாத செல்வத்தை கொடுக்கின்றார். And more we have faith in Baba, Baba helps some way or other. எவ்வளவு தூரம் உங்களுக்கு பாபாவில நம்பிக்கை இருக்கின்றதோ பாபா எவ்வாறும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். Relations also may create problem. உறவினர் கூட உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கலாம். Especially Agyani relative. They will start first and foremost saying, no need to go to Brahma Kumar. ஞானம் கொண்டிருக்காத உறவினர்களாக இருந்தால் அவர்கள் சொல்வதற்கு ஆரம்பிப்பார்கள், நீங்கள் பிரம்மகுமாரிகளிடம் போக வேண்டிய அவசியமில்லை. Sit at home and worship. நீங்க வீட்டுல இருந்தே கும்பிடலாம் தானே, என்னத்துக்கு அங்க போறீங்க? Or Kumaris will be forced to get married. இல்லாட்டி குமாரிகளை போய் பலவந்தப்படுத்தி கல்யாணம் கட்ட சொல்லி தூண்டுவார்கள். And mothers who are married also may be forced to have relations. அதே நேரம் திருமணம் செய்த தாய்மார்களையும் கூட வலுக்கரப்படுத்தி விகாரத்தில் எடுக்க சொல்வார்கள். But once we overcome those obstacles, we may have obstacle with Brahman family. நாங்கள் இந்த தடைகளை எல்லாம் வென்று விட்டவுடன் உங்களுக்கு பிராமண குடும்பத்துடன் தடைகள் வருகின்றது. Because there may be clash of sanskara. ஏனென்றால் சில வேளைகளிலே சம்ஸ்காரங்களுக்கிடையே முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. So in those situations, Baba always says, be flexible, be humble, bow down. பாபா சொல்கின்றார், அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் நாங்கள் வளைந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பணிவானவர்களாக இருக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் வளைந்து கொண்டு போக வேண்டும். Die from old sanskara. பழைய சம்ஸ்காரத்திலிருந்து முழுமையாகவே இறந்து விட வேண்டும். And so, main thing, we should not have any negative feeling. பிரதானமான விடயம், நாங்கள் எந்த விதமான எதிர்முகமான எண்ணத்தையும் கொண்டிருக்க கூடாது. Either fear of relatives, உறவினர்களுக்கு பயப்படக்கூடாது, worry about future, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, or animosity against anyone. யார்கிட்ட நாங்கள் எதிரித்துவத்தை கொண்டிருக்கவும் கூடாது. Just keep Baba as companion and keep on moving forward. பாபாவை எப்பொழுதும் சகபாடியாக வைத்திருந்து தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். So there may be defamation, criticism. People may laugh at us. Oh, what is this? You are sannyasi now. Oh, you don't eat. You think yourself great, etc. சில வேளையில் அவர்களோ, நீங்க இப்ப சன்னியாசி, உங்களை பெரிய ஆளுன்னு நீங்க நினைச்சு கொள்றீங்களா, இப்படி எல்லாம் சொல்லி அவமரியாதை அவமானப்படுத்துவார்கள். So Baba says, if anybody speaks evil, listen through one ear, take out through other. பாபா சொல்கின்றார், நீங்கள் யாராவது தீயதை பேசினால் ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விட்டு விடுங்கள். Hear no evil. தீயதை கேட்க வேண்டாம். But remain pakka on your discipline. உங்களுடைய கோட்பாடுகளிலே நீங்கள் பக்காவாக உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். So sometimes you have to be tactful. சில வேளைகளிலே நீங்கள் மூளைசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். If you are yukta, you will have yuktis how to face those obstacles. நீங்கள் நல்ல யோகி யுக்தி கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த தடைகளை எவ்வாறு வெல்லுவது என்பதற்குரிய யுக்திகள் கிடைக்கும், வழிமுறைகள் கிடைக்கும். So Baba always says, have clear knowledge in your intellect. அதனால் தான் பாபா எப்பொழுதும் சொல்கின்றார், உங்களுடைய புத்தியிலே தெளிவான ஞானத்தை கொண்டிருங்கள். And act according to Jnana. அதே நேரத்தில் ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளவும் வேண்டும். Then there can be jealousy amongst companions. சில வேளைகளிலே சகபாடிகளுக்கு இடையில் பொறாமை ஏற்படலாம். Competition can be there. போட்டி இருக்கலாம். Or limited attitude of other BKs who say, don't touch my area, you can
Do service only in your area. இல்லாவிட்டால் பிராமணர்களுடைய எல்லைக்குட்பட்ட குறுகிய மனப்பான்மை கொண்டிருப்பதனால் என்னுடைய பிரதேசத்துக்கு நீங்க வரக்கூடாது, உங்களுடைய பிரதேசத்தில் போய் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். But what we have to do is have unlimited attitude. ஆனா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட மனோநிலையை கொண்டிருக்க வேண்டும். Everything belongs to Baba. எல்லாமே பாபாவுக்கு தான் சொந்தமானது. I have to do Baba's service. நாங்கள் பாபாவுடைய சேவை செய்ய வேண்டும். And then there can be obstacle of our own weak sanskar. சில வேளைகளில் எங்களுடைய சொந்த பலவீனமான சம்ஸ்காரங்கள் ஒரு தடையாக அமையலாம். Because to face other is easy, but to fight with our own sanskar is most difficult thing. மற்றவர்களுடன் சண்டை பிடிப்பது லேசானது, ஆனால் எங்களுடைய சொந்த சம்ஸ்காரங்களுடன் சண்டை பிடிப்பது மிகவும் கடினமானது. So we have to introspect ourselves and check ourselves what we have to do now. அதை நாங்கள் எங்களுக்குரிய அகநோக்கத்திலே சென்று நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். Or by writing chart we will know what is wrong with us. அல்லாவிட்டால் அட்டவணை எழுதுவதன் மூலம் கூட எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். Through yoga power and determination we have to change our old sanskar. யோக சக்தி மூலமாகவும் திட சங்கல்பத்தின் மூலமாகவும் எங்களுடைய சொந்த சம்ஸ்காரங்களை நாங்கள் மாற்ற வேண்டும். Obstacle will be there because of situation around us. எங்களை சுற்றி இருக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக தடைகள் இருக்கலாம். But everywhere there is so much pressure in the job. சில வேளைகளிலே வேலையிலே அழுத்தம் இருக்கும். And more you have responsible job, more hard work. எவ்வளவு பொறுப்பான வேலைகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். What we have to say in pressure, tension, we have to remain relaxed. ஆனால் இந்த மாதிரி அழுத்தம், பதட்டம் போன்ற விஷயங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் லேசானவர்களாக இருக்க வேண்டும். Not put pressure on ourselves. எங்களுக்கு அழுத்தத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. So as much as I remain relaxed and stable on drama, I will be not worried. எவ்வளவு தூரம் நான் நாடகத்திலே மிகவும் லேசானவராகவும் உறுதியானவராகவும் இருக்கின்றேனோ அவ்வளவு தூரம் நான் கவலைப்பட மாட்டேன். Some obstacles can be because of accident, death, divorce, separation, etc. சில வேளைகளே தடைகள் எங்களுக்கு விபத்தால் ஏற்படலாம், இல்லாவிட்டால் பிரிவினை காரணமாக, விவாகரத்து செய்து கொண்டதன் காரணமாக கூட ஏற்படலாம். So in those situations, what we have to do is mainly as much as we are dependent on Baba, we will not be dependent on our partner. அது எவ்வளவு தூரம் நாங்கள் பாபாவில மட்டும் தங்கி இருக்கின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய சகவாடி என்று நான் கருதியவரிலே தங்கி இருக்க மாட்டேன். So if there is faith in one and support from one, we will be always be victorious. நாங்கள் எவ்வளவு தூரம் ஒருத்தரை நம்பிக்கை வைக்கின்றோமோ அவ்வளவு தூரம் அவரது அனைத்து ஆதாரத்தையும் எடுத்துக் கொள்கின்றோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் இதிலிருந்து விடுபட்டு வெற்றியாளர்களாக ஆகுவோம். In case of accident, don't think this happened and that happened and keep on repeating about the past. ஏதாவது விபத்து நடந்திருந்தால் அது நடந்தது இது நடந்தது என்று திருப்பி திருப்பி மீண்டும் அதை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. But treat the patient or those who are injured. ஆனால் இந்த மாதிரியா இருக்கின்ற அந்த நோயாளியை நீங்கள் குணமாக்க வேண்டும். Question arises how to change our old sanskar. எவ்வாறு உங்களுடைய பழைய சம்ஸ்காரத்தை மாற்றுவது? Because our aim in Brahman life is to transform and purify ourselves. ஏனென்றால் நம்முடைய பிராமண வாழ்க்கையின் இலட்சியமே எங்களை மாற்றி தூய்மையாக்குவது. So first and foremost we have to realize what's wrong with me. எல்லாத்துக்கும் முதல்ல எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். Because before Gyan we were used to see what is wrong with somebody else. We used to blame circumstances, etc. நாங்கள் ஞானத்துக்கு முதல்ல சொன்னால் மற்றவர்கள் என்ன பிரச்சனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளையே காரணம் காட்டி காட்டி நாங்கள் தப்பித்து கொண்டோம். Now Baba has given our slogan, if I change, world will change.
So பாபா உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கின்றார், நான் மாறினால் உலகமே மாறும். So with powerful remembrance, I have to change myself. சக்தி வாய்ந்த நினைவின் மூலம் நான் என்னையே மாற்றிக்கொள்ள வேண்டும். So have this awareness, I am Shiv Shakti. நான் ஒரு சிவசக்தி என்ற விழிப்புணர்வை கொண்டிருங்கள். Or Baba is my companion. அல்லது பாபா என்னுடைய சகவாடி என்று நினைவுங்கள். So either be combined or be companion. நீங்கள் இணைந்திருங்கள், அல்லாவிட்டால் சகவாடியாக இருங்கள். If we are combined, Maya cannot separate us from Baba. நீங்கள் இணைந்தவர்களாக இருந்தால் மாயையால் உங்களை பாபாவிடமிருந்து பிரிக்க முடியாது. If you think Baba is my companion, then there is a room. Maya can come in between. பாபா தான் என்னுடைய சகபாடி என்று நினைத்தால் மாயாவால் இடையிலே வரும். So if Baba is my பாபா என்னுடையவராக companion or combined, then I should not be afraid of anyone. பாபா என்னுடைய சகபாடியாக இருந்தால் அல்லது இணைந்திருந்தால் நான் யாரையை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Because Baba is almighty. ஏனென்றால் பாபா சர்வசக்திவான். Just as if we are walking with the police, with gunmen, we are not afraid. உதாரணத்துக்கு யாராவது ஒரு போலீஸ் உத்தியோகத்தருடன் ஒரு நல்ல படிச்ச ஆளோட நீங்கள் போனீங்களா நீங்க பயப்பட மாட்டீர்கள். But if we are alone, we are afraid. நாங்க தனியா போனால் பயப்படுகின்றோம். So always hold Baba's hand. எப்பொழுதும் பாபாவுடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள். Which means always follow Srimad. அப்படி என்றால் எப்பொழுதும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். And keep Baba's company. அத்துடன் பாபாவுடைய சகவாசத்தை வைத்திருங்கள். Or have this awareness, Baba, I am under Baba's canopy. அத்துடன் நான் பாபாவுடைய பாதுகாப்பு குடைக்குள் இருக்கின்றேன். So Baba is protecting me. பாபா என்னை பாதுகாக்கின்றார். Then I will be fearless. அப்ப நான் பயம் இல்லாதவராக இருக்க முடியும். And everything will be easy. எல்லாமே இலகுவாகவும் அமைந்துவிடும். Because in fact, our Gyan is easy Gyan, easy yoga, everything should be easy. எங்களுடைய ஞானம் இலகுவானது, யோகம் இலகுவானது, அனைத்தும் இலகுவாக வேண்டும். And also we have to consider we are warriors. அத்துடன் நாங்கள் எங்களை போராளிகளாக கருத வேண்டும். So when warriors are on the battlefield, they are always ready. போராளிகள் இந்த யுத்தகளத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் தயாராக இருப்பார்கள். Because when there is emergency, then they have to be ever ready. As soon as there is whistle is blown, they have to run with their weapons ready. அவர்கள் அவசர கால நிலைமையில இருப்பதனால் திடீரென்று எப்பொழுதெல்லாம் விசில் ஊதப்படுகின்றதோ அப்பொழுது அவர்கள் ஓடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். Because the army people know, even if they are in the tent sleeping at night, they have to sleep with uniform so that they don't have to take time to change the dress, etc. and they run. படையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு கூடாரத்திலே இரவில் ஓய்வெடுத்தாலும் கூட அவர்கள் ஆடையே களைய முடியாது. அவர்களுடைய அந்த யூனிஃபார்மோடு தான் பழக்க முடியும். ஏனென்றால் திடீரென்று அவர்களுக்கு அழைக்கு வரும் பொழுது உடனே ஓட வேண்டும். And when there are obstacles, challenges, problems, we have to remember success is my birthright. But never have that worry what will happen. வெற்றி எங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, குழப்பம் வரும் பொழுது, சவால்கள் வரும் பொழுது வெற்றி என்னுடைய பிறப்புரிமை என்பதை நான் எப்பொழுதுமே என்னுடைய விழிப்புணர்வில் வைத்திருக்க வேண்டும். இதனால் கவலைப்பட மாட்டேன். So as we follow principles and Maryada, Ravan cannot kidnap us. நாங்கள் கோட்பாடுகளையும் மரியாதைகளையும் பின்பற்றும் பொழுது ராவணனால் எங்களை ஏமாற்ற முடியாது, கடத்தி செல்ல முடியாது. Because nowadays Baba says, keep flying. இப்பொழுதெல்லாம் பாபா சொல்வது தொடர்ந்து பறந்து செல்லுங்கள். So if I am flying, the Kali-yugi situation, circumstances will be at a mundane level. If I am flying above that, I won't be affected. நான் பறக்கின்றவராக இருந்தால் அந்த கலியுகத்துக்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே கீழே இருக்கும், நாளாந்த நிலைமையில் இருக்கும். நான் அதற்கு மேலே பறப்பேன். And I should keep myself busy in service, churning yarn, karma yoga. Then also I have no time to have negative thoughts, waste thoughts.
நான் ஞானத்தை கடைவதிலும் கர்மயோகத்திலும் நான் மும்மரமாக இருப்பேனாயின் வீணான எண்ணங்களுக்கு எனக்கு இடமில்லை. The aim of all Brahmins is to become Bap Saman. எல்லா பிராமணர்களுடைய லட்சியமும் பாப் சமான் ஆக வேண்டும் என்பதே. If we are all Bap Saman, there won't be any clashes. There will be harmony of sanskar. எல்லாருமே பாப் சமனாக இருந்தால் எந்த விதமான முரண்பாடும் ஏற்படாது, பிளவுகளும் ஏற்படாது, சன்ஸ்கார ஒத்திசைவு நடைபெறும். And we are sensible, so we should be able to understand the sanskars of each other. நாங்கள் விவேகிகளாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒவ்வொருவருடைய சன்ஸ்காரங்களையும் சரியான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். So accept each other. அதனால் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். Give respect to each other. ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுங்கள். Don't look at the weaknesses of others. மற்றவர்களுடைய பலவீனங்களை பார்க்காதீர்கள். Always see their speciality அவருடைய சிறப்பியல்புகளை பாருங்கள். and use it in Baba's service. அதனை பாபாவுடைய சேவைக்காக பயன்படுத்துங்கள். So whenever we meet with our companions or team members, we should have good yarn chit chat and have good yoga together. எங்களுடைய சகபாடிகளை சகபாடிகளை எல்லாம் சந்திக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடன் நல்ல ஞானத்துக்குரிய சம்பாஷணையை செய்ய வேண்டும், ஒன்றாக யோகம் செய்ய வேண்டும். To be victorious in all obstacles, we need to have yoga bhattis. நாங்கள் தடைகளை வெல்ல வேண்டுமாயின் நாங்கள் யோகா பக்திகளை செய்ய வேண்டும். That will help us to change our sanskara. அதைதான் எங்களுடைய சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு உதவி செய்யும். Pay special attention to change sanskara. சம்ஸ்காரங்களை மாற்றுவதிலே விசேஷமான கவனம் செலுத்துங்கள். Especially check which is weak sanskar and take opposite power. எது உங்களுடைய பலவீனமான சம்ஸ்காரம் என்று நீங்கள் கண்டுபிடித்து அதற்குரிய சக்தியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். And many people even now observe once a week silence, because the silence we are able to see our